வீட்டில் ஒரு ஃபோன் எடுக்க கூட எல்லாருக்கும் நேரம் இல்லை, அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி நம்ம எடுத்து பேசுவோம். யார் அது? சமந்தி, சொல்லுங்க சமந்தி. நான் வந்துக்கிட்டு இருக்கோம் சமந்தி மண்டபத்துக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடும் சமந்தி. சரிங்க சமந்தி, கொண்டு வந்துடுறேன் பூப்பழத்தட்டெல்லாம். எல்லாரும் கொஞ்சம் இங்கே வாங்கலே, நம்ம சீக்கிரமா மண்டபத்துக்கு கிளம்பணும். இன்னும் இல்லாத என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னுமா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. அந்த வந்துட்டேங்க அத்தை. கண்மணிக்கு மட்டும் இன்னும் மேக்கப் போயிட்டு இருக்கு, முடிஞ்சிட்டா கிளம்பிடலாம் அத்தை. ஓ அப்படியா, சரி சரி, சீக்கிரம் வா கிளம்பலாம். அந்த வந்துட்டேங்க அத்தை. ஏய் பொம்மி, நீங்க வந்துட்டு அங்க யாரு கண்மணிக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காது? நீங்க வந்துட்டியே. வேற யாரு? உங்க மருமக லக்ஷ்மி தான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வெளியே வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. ஏய் கண்ணா, அந்த மாமியார் வந்து கண்மணியோட நகையை கேட்டா நம்ம என்னடா சொல்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ தான் சொல்ல. எதுக்கும் இன்னொரு தடவை அந்த சரோஜா வீட்டுக்கே போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா அவன் மேலதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன், அவதான் எடுத்துருப்பா நகைய. நீங்க அவங்க கேட்டாங்கன்னா நான் அங்க நகையை வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், தான் கண்ணன் எடுக்க வந்துட்டு இருக்கான், எடுத்துட்டு வந்துருவான்னு சொல்லி சமாளிங்க. சரிடா, நீ சொன்ன மாதிரியே நாங்க சமாளிக்கிறோம். மாட்டிக்காம கொண்டு வந்துடு. அதெல்லாம் நல்லதா நடக்குமா? நீங்க எதுவும் நினைச்சு பயப்படாதீங்க. அவ தாலி கட்டுறதுக்குள்ள நான் அங்க மனமேடைக்கு வந்துருவேன், கவலைப்படாத. இப்ப சரி, நீங்க எல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க, நான் வந்துடுறேன். சரி பொம்மி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க மாமியார் அப்புறம் கால் பண்ணிட்டு போறாங்க. நீ போய் கண்மணி கூட்டிட்டு வா, நம்ம மண்டபத்துக்கு கிளம்பலாம். சரிங்க அத்தை, நான் எல்லா ஜாமானும் பேக் பண்ணிட்டேன், முன்னாடி எடுத்து வைக்கிறேன். நீங்க ஆட்டோ வந்தானே கொஞ்சம் ஏத்திட்டு இருங்க, நான் கண்மணியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா போ. கண்மணி, பொம்மி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, மண்டபத்துக்கு கிளம்பணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? என்ன கண்மணி, இவ்வளோ அழகா ரெடியாகி வந்திருக்க? ரொம்ப அழகா இருக்கமா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்க நீ. நான் இவ்வளோ அழகா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ரெண்டு அண்ணிங்கன்னு தாம்மா. அவங்க தான் நீ ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி விட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி உங்க ரெண்டு பேருக்கும். இந்த பிளவுஸ் நல்லா தச்சிருக்காங்கம்மா. இனிமே நம்ம அவங்கள்ட்ட தான் பிளவுஸ் தைக்க கொடுக்கணும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும். பின்னாடி திரும்பி நில்லு, பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பின்னாடி அவ்வளோக்கா அழகா பண்ணியிருக்க மாட்டாங்க தான் நினைச்சேன். உங்க அண்ணிங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க, உனக்கு ரொம்ப அழகா இருக்குடி. உங்க அண்ணன் எல்லாமே உன்கிட்ட சொல்லியிருப்பானே, எல்லா விஷயத்தையும் சொன்னானா ஏதாச்சும்? சொன்னாருமா அண்ணன். போய் நகையை பார்க்கறதுக்காக சாஜா வீட்டுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. சரி சரி, நம்ம ஏதாச்சும் கேட்டால் சமாளிச்சுப்போம். சரி வாங்க மண்டபத்துக்கு கிளம்ப. ஆட்டோ வந்துச்சான்னு பாரு. ஆட்டோ வந்துச்சுங்க, வாங்க கிளம்பலாம். என்னம்மா, இன்னும் அண்ணி வீட்ல இருந்து யாருமே வரவே இல்லை. நீங்க ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கம்மா. இந்த பண்ணி பாக்குறேன். நீ இன்னும் வரக்கானோ, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல வீட்ல. அக்கா, நீங்க ஃபோன் பண்ற அவசியமே இல்ல. ஆட்டோ வர சவுண்ட் கேக்குது. உங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க தான் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம சம்மந்தி வீட்டுக்காரங்க தான் வந்திருக்காங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க சம்மந்தி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வா கண்மணி, வாமா லக்ஷ்மி, வா வா மண்டபத்துக்குள்ள வா. ஆமா, நீ ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த தடவை. நீங்க ரொம்ப அழகா மேக்கப் போட்டிருக்காங்க. தேங்க்ஸ்மா. எங்க அண்ணிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு அழகா மேக்கப் போட்டு விட்டாங்க. வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். சம்மந்தி, என்ன இன்னும் மாப்பிள்ளையும் உங்க வீட்டுக்காரையும் ஆளை காணோம், எங்க போயிருக்காங்க? அந்த கூப்பிடுற சம்மந்தி வந்துருவாங்க. சரிங்க சம்மந்தி, சரி சரி. சிவா, என்னங்க வாங்க. சம்மந்தி, நீங்க வெத்தலை பாக்கு தட்டும் நகை டப்பாவும் கொண்டு வரணுமே, எங்க காணோம்? ஐயோ, அதுவா சம்மந்தி? இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கு. கண்மணியோட அண்ணனையும் காணுமே சம்மந்தி, என்னாச்சு? அதுவா சம்மந்தி? இந்த என்ன சம்மந்தி ஆச்சு? ஏன் இப்படி தயங்கி தயங்கி பேசுறீங்க? தயங்காம பேசுங்க சம்மந்தி, என்னாச்சு சொல்லுங்க. ஏத்த இப்படி பண்ணீங்க? நம்ம மாட்டிப்போம் போங்க. ஐயோ, எனக்கு வீதியில அப்படி வந்துருச்சுடி. போச்சு, நம்ம மாட்டினோம்.